மண்டே மார்னிங் ஒரு 8:30 போல் இருக்கும். டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு அரிசி கழுவுற தண்ணி ஒரு 2 நாள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். சரி செடியெல்லாம் கவனிக்கவே இல்லையே கொல்லி வேலையினால. நிறையா துளிர் விட்டுருந்தது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றினா இன்னும் நிறையா துளிர் விட்டு ஃப்ளவர் வரும்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு 2 கிளாஸ் போல் ஒரு செடிக்கும் ஊற்றிட்டு இருந்தேன். இந்த 2 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடுற தண்ணி வந்துட்டு நல்ல ஸ்மெல் வரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்க முடியாது. செடிக்கு நிறையா பூ வைக்கணும், மொக்கு நிறையா வைக்கணும், நிறைய லேயர்ஸ் வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் 2 நாள் 3 நாள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது கூட முட்டையோட தோல் எடுத்து நீங்கள் அரைச்சி ஊற்றலான்னு ஊற்றலாம். எனக்கு இனி தோல் இல்லை, அதனால் நான் வெறும் வாட்டர் மட்டும்தான் ஊற்றினேன். இந்த மாதிரி மந்த்லி 2 டைம்ஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம வீட்டில் வச்சுற எல்லா ரோஸ் செடியுமே நல்ல சூப்பராக க்ரோத் இருக்கும். நல்லா நீங்களே பார்க்கலாம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சை ரெடி பண்ணிவிட்டு தொழிலுக்கு வந்துட்டோம். தொழிலில் நீ தண்ணி பாய்ச்சுற வேலை தான். நெல் நட்டிருந்தா ஒரே துண்டு பாய்ச்சுற வரையும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். பட் இது சோளன்றதுனால நம்ம வாய்க்கால் வெட்டி தான் பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி ஈவினிங் ஆகிடும். குட்டீஸ் வேறு இருக்காது, நடுவில் இவங்களையும் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிடணும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் போடுங்க. நாளை வீடியோவில் பார்க்கலாம்.